வணக்கம். மேயர் பிரியா அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்படுகிறாரா? வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் 3 மாதங்களில் தமிழ்நாட்டில் கனமழை பெய்யலாம். டிசம்பர் மாதத்திற்குள் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் பாதுகாப்பான ஏற்பாடுகளை சென்னை மாநகராட்சி செய்துள்ளதா என்பதை முதல்வர் விஜய் அவர்கள் நேற்று மாலை தகவலை கேட்டுள்ளார். இன்று காலை மேயர் பிரியா அவர்கள் ஆய்வு அறிக்கைகளை தயார் செய்து முதல்வர் விஜய் அவர்களிடம் சமர்ப்பித்துள்ளார். நேரடியாக செல்லவில்லை. கிட்டத்தட்ட முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்று 120 நாட்கள் ஆகிவிட்டது. இன்று வரைக்கும் மேயர் பிரியா அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களையோ அல்லது சென்னை மக்களுக்கு பிரச்சனைகள் பற்றியோ அவர் எந்த ஒரு நேரடியான சந்திப்பையும் இதுவரைக்கும் நடத்தவில்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நேற்று முதல்வர் விஜய் அவர்கள் மேயர் பிரியா அவர்களிடம் மட்டுமல்ல, சென்னை மாநகராட்சியின் ஒட்டுமொத்தமான அலுவலக உயர் அதிகாரிகளிடம் சென்னையின் பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கும் இதற்கு முன்னால் 4800 கோடி தமிழ்நாட்டில் முதலீடுகள் மேயர் பிரியா அவர்கள் பெற்றுள்ளார். குறிப்பாக கழிவு நீர் வடிகால் திட்டத்திற்கு 4800 கோடி முறையான அனுமதியும் பெறப்பட்டு சுகாதாரமும் மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பையும் மேயர் பிரியா அவர்கள் வெளியிட்டிருந்தார். இதனால் மேயர் பிரியா அவர்களுடன் அப்பொழுது அமைச்சராக இருந்த சுப்பிரமணியன், சேகர் பாபு போன்றவர்கள் ஆய்வு அறிக்கைகளையும் அப்பொழுது திமுகவின் ஆட்சியில் வெளியிட்டார்கள். ஆனால் 4800 கோடி நாங்கள் ஏற்பாடுகளை செய்துள்ளோம் என்று அப்பொழுது மு.க. ஸ்டாலின் பெருமையாக தெரிவித்தார் அல்லவா? கொசுவலைகளை கான்வாயில் போர்த்தி அங்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் நாங்கள் திட்டங்களை மேற்கொண்டோம் என்று அதற்கு ஒரு 30 கோடியையும் கணக்கு காட்டினார்கள். ஆனால் அனைத்து உண்மைகளையும் இன்றைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார். இதுவரைக்கும் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும்தான் திமுகவின் ஆட்சியில் சுமார் 70 முதல் 140 கோடி வரைக்கும் தான் செலவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் 4800 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்ட சென்னை மழைநீர் வடிகால் திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த 4800 கோடியில் வெறும் 200 கோடி மட்டும்தான் மழைநீர் வடிகாலுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. சிறந்த பாதுகாப்பு வசதிகள், போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த தவறியது, குறிப்பாக கழிவு நீர் வெளியாகக்கூடிய அந்த அடைப்புகளை முறையாக மழைநீர் வடிகால் திட்டம் அமைக்கப்படுவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம் அனைத்தும் வேறொருவரது பையில் சென்றுவிட்டது. இதைத்தான் இன்று ஆளும் தாவேகாவின் அரசு கண்டுபிடித்துள்ளது. 4800 கோடியில் ஒரு 50 கோடி ஒரு 100 கோடியே சுருட்டியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்கள் 4800 கோடியில் 4600 கோடியையும் இவர்கள் சுருட்டிவிட்டார்கள். இதற்கு பொய்யான கணக்குகளையும் காட்டியுள்ளார்கள். மேயராக பதவியில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒவ்வொரு ஆண்டுகளும் அவர்களது சொத்துக்களை பொதுவெளியில் காட்ட வேண்டும். அதுதான் சட்டம். ஆனால் இதுவரைக்கும் மேயர் பிரியா அவர்கள் சொத்து பட்டியல்களை காட்டாத காரணத்தினால் அவரது சொத்துக்கள் 100% உயர்ந்துள்ளது. இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்? அவரது கணவரின் சொத்துக்கள் 300% உயர்ந்துள்ளது. பினாமிகளது யார் யார் எங்கு எல்லாம் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் விசாரணை செய்ய தற்பொழுது தனி குழு ஒன்றையும் அமைக்க முதல்வர் விஜய் அவர்கள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளார். சமீபத்தில் கூட நேபாளத்தில் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டது. மனதை மிகப்பெரிய ஒரு காயத்தையும் ஏற்படுத்தியது. ஆனால் சென்னையில் வருடம் மழைநீர் செய்யக்கூடிய அந்த இயற்கை யாரையும் அதை எதிர்க்கவோ அல்லது தடுத்து நிற்கவோ முடியாது. ஆனால் பாதுகாப்பை நாம் முன்னெச்சரிக்கையாக மேற்கொள்ளலாம். அந்த பாதுகாப்பிலும் கூட திமுகவினர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்றால் அதை எப்படி பொறுத்துக்கொள்வது என்ற கேள்விதான் இப்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களை லெஃப்ட் ரைட் வாங்கியுள்ளார். அடுத்த 48 மணி நேரத்திற்குள் கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட 4800 கோடி எந்தெந்த திட்டங்கள், குறிப்பாக புதிய இயந்திரங்கள், அடைப்புகளை எடுக்கக்கூடிய அந்த இயந்திரங்கள் அனைத்தையும் நான் பார்வையிட வருகிறேன். அடுத்த 48 மணி நேரத்திற்குள் அனைத்தும் நான் பார்த்துவிட்டு 4800 கோடி முறையாக செலவிடப்பட்டதா அல்லது கணக்கு மட்டும் காட்டப்பட்டு முறையான
பதிவுகள் இல்லாமல், இயந்திரங்கள் இல்லாமல் இவர்கள் ஊழல் செய்தார்களா என்பதை ஆதாரப்பூர்வமாக முதல்வர் விஜய் அவர்கள் கண்டுபிடித்து விட்டால் நிச்சயம் மேயராக இருக்கக்கூடிய நபருக்கு புழல் சிறையோ அல்லது திகார் சிறையோ கொடுக்கப்படலாம் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய அளவிலான இயற்கை மோதல் தற்பொழுது தமிழ்நாட்டில் சென்னையில் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மழைநீர் வடிகால் பயன்பாட்டு வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்த பிறகும் கூட மத்திய அரசு அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்த போதும் கூட அதையும் ஊழல் செய்ய இவர்கள் எப்படி மனம் வந்தது? அதிலும் இவர்கள் நாங்கள்தான் நல்லவர்கள், நாங்கள்தான் இரும்பு கரம் கொண்டு தமிழக மக்களையும் பெண்களையும் பாதுகாக்கக்கூடியவர்கள் என்று இவர்கள் ஒட்டுமொத்தமான ஏமாற்றங்களை செய்யக்கூடிய வகையில் அமைந்துள்ளார்கள் என்றால் நிச்சயம் இவர்களுக்கான தண்டனை என்ன வழங்கலாம் என்பதை மக்களாகிய நீங்கள்தான் கூற வேண்டும். இது மேயர் பிரியா அவர்கள் சம்பந்தப்பட்டது கிடையாது. மேயர் பிரியா அவர்களுடன் மற்ற மாஜி அமைச்சர்களும் இதில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாஜி அமைச்சர்கள் சேகர்பாபு, மா சுப்பிரமணியன், இன்னும் சில முக்கியமான நபர்களும் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு சூழலை மிகவும் எச்சரிக்கை செய்யும் அளவிற்கு தற்பொழுது அமைந்துள்ளது தாவேகாவின் அரசு. நாங்கள்தான் நல்லவர்கள் என்றால் சென்னையில் பாதுகாப்பை திமுக ஆட்சியில் உறுதி செய்துவிட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் பாதுகாப்பான அந்த கழிவுநீர் வெளியேற்றக்கூடிய பாதைகள் இன்னமும் சென்னையில் பல இடங்களில் மோசமான நிலையில்தான் இருக்கிறது. இவர்களுக்கு எத்தனை இயற்கை அறிகுறிகளை காட்டினாலும் இவர்கள் திருந்த போவது கிடையாது. தமிழ்நாட்டில் இனி திமுக ஆட்சி அமைக்காது. இந்த 3 மாதங்களில் முறையான வசதியை முதல்வர் விஜய் அவர்கள் செய்ய போகிறார் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு மீண்டும் நிதியே ஒதுக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் கடந்த ஆட்சியில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த 4800 கோடி யார் பைக்கு சென்றது, இதில் யாரெல்லாம் சிக்கியிருக்கிறார்கள் என்பது எல்லாம் இன்னும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு பிறகு உண்மைகள் எல்லாம் வெளிவட்சத்திற்கு வரும். அப்பொழுது இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கூற வேண்டும். இவர்கள் ஜாமீனில் அல்லது முன்ஜாமீனில் இவர்கள் வெளியே வந்தாலும் கூட மக்கள் அதற்கான தண்டனையை வாக்குகளின் மூலமாக செலுத்துவார்கள். தற்பொழுது 4800 கோடி மேயர் பிரியா அவர்கள் இதுவரைக்கும் சொத்து பட்டியலை வெளியிடவில்லை. அதற்கான விளக்கத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என்று முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த 120 நாட்கள் முதல்வர் விஜய் அவர்களது ஆட்சி எப்படி இருக்கிறது, 100க்கு எத்தனை மதிப்பெண்கள் வழங்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். சென்னை மழைநீர் வடிகால் திட்டத்திற்கு முதல்வர் விஜய் அவர்கள் பணம் ஒதுக்க வேண்டும் என்றால் எத்தனை கோடிகளை ஒதுக்கீடு செய்யலாம், என்ன திட்டங்கள் சென்னையில் கொண்டு வரலாம் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.